தேவி, தேவி. என்ன பப்பு குரல் மாதிரி இருக்கு? பப்பு, வா பப்பு, வந்து உட்காரு. இருக்கேன் தேவி. என்ன காஃபியா குடிக்க? ஆமாம் பப்பு, குடிச்சு முடிச்சிட்டேன். உனக்கும் வேணுமா? இந்த வெயிலுக்கு இந்த நேரத்தில் யாராவது காஃபி சாப்பிடுவாங்களா? ஒரு ஜூஸு கூல் ட்ரிங்க்ஸ்னா பரவாயில்ல, காஃபியெல்லாம் வேணாம் தேவி. சரி, அப்போ ஜூஸ் போட்டு கொண்டாட்டா? இருக்கட்டும் தேவி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கவிதாவும் வந்துருவா. அப்புறமா 2 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக நீ ஜூஸ் போடு. இப்போயே போட்டால் எனக்கு ஒருக்கா அவளுக்கு ஒருக்கான்னு தனித்தனியாக போடணும், 2 வேலைல. அதனால ஒரே வேலையை அப்புறமா போடு, சரியா? என்ன கவிதாவும் வராளா? என்ன விஷயம் பப்பு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் தேவி, முக்கியமான விஷயம்னா தான் நாங்கள் உன்னைய பார்க்க வரணுமா? ஜூஸ் குடிக்கலாம் பார்க்க வரக்கூடாதா? அது சரி, வரலாம் வரலாம். ஆனால் திங்கிறதுக்குன்னு வரணும்னா கூட நீ விஷயம் இல்லாமல் வரமாட்டியே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். கரெக்டாக தான் சொல்கிற தேவி. நீ இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் பார்த்தியா? ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பு. இல்லையே பப்பு, நான் காலையிலேருந்து இன்னும் ஃபோனை பார்க்கவே நேரம் இல்லை. இனிமேல் தான் பார்க்கணும். அதுவும் ஸ்கூல் குரூப்பெல்லாம் நான் பார்த்தே மாதக்கணக்காக இருக்கும். ஏன் பப்பு, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை தேவி. அது என்னன்னா, இந்தா பிரச்சனை இப்போ தான் வருது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை பப்பு? யாருக்கு? வேற யாருக்கு? எங்களுக்கு தான். ஐயோ, என்னாச்சு பப்பு? அதான் நீ வந்துட்டல, அதை தான் சொன்னேன். வா கவிதா, வந்து உட்காரு ஃபர்ஸ்ட். உட்காரையா? நான் வந்தோன்னே ஏதோ என்னால தான் பிரச்சனைங்கற. என்ன பிரச்சனை பண்ணேனா அப்படி வாங்கிட்ட? இந்தா இப்படி கோவப்பட்டு சண்டை போடுறல, அதை தான் சொன்னேன். நான் என்ன சும்மாவா கோவப்பட்டேன்? நான் வந்தோன்னே பிரச்சனை வருதுங்கற, அப்புறம் கோவப்படாம கொஞ்சுவாங்களா உன்னைய? சரி சரி, 2 பேரும் பொறுமையா சண்டை போட்டுட்டு இருங்க. நான் போய் 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நான் அப்படி தான் சொல்லுவேன் கவிதா. ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீ கோவப்படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல நட்புக்கு அழகு, பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி கிறுக்குத்தனமா பேசினா ஏறி சங்க கடிக்கிறது கூட நல்ல நட்புக்கு அழகுதான், பார்த்துக்கோ. ஏம்மா, நல்ல நட்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நீ விடு. எவ்வளோ உடுப்புல கூச்சமா இருக்குப்ல, விடு. உனைய கடிச்சு அக்கா பிக்காம எனக்கு விட மாட்டேன் பாரு. ஏப்பா, 2 பேரும் என்ன பண்றீங்க? ஏதோ விளையாட்டா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. இதுவும் விளையாட்டு தான் தேவி, நாங்கள் விளையாடிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த ஜூஸ் இது விளையாட்டா? இதை பார்த்தா விளையாட்டு மாதிரியா இருந்தது, ஏதோ போர்க்களம் மாதிரி இருந்தது. அப்புறம் தேவி, நீ வந்தனால அவ தப்பிச்சா, இல்ல நேரம் சங்க கடிச்சு தூப்பி இருப்பேன். கோவம் வந்தா கூட ஜூஸை மறக்காம வாங்கிட்டு போய் உட்காந்த பத்தியா? அதான் கவிதா. ஏன் நீ தானே ஜூஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்க? நான் மட்டும் தான் வாங்கிட்டு உட்காந்தானா? எனக்கு போட்ட ஜூஸ் தானே, அப்புறம் வேஸ்ட் ஆயிரும்ல. கஷ்டப்பட்டு தேவி போட்டுருக்கா, அதனால வாங்கிட்டு வந்து உட்காந்து குடிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? நான் போய் தேவிட்ட ஜூஸை வாங்கல. தேவி எனக்கு ஜூஸ் கொடுத்தா. ஆனா நீ அவ கையில இருந்து புடுங்கிட்டு போயிருக்க. அதுதான் வித்தியாசம், பார்த்துக்கோ. ஏய் அம்மா, போதும், 2 பேரும் நிறுத்துங்க. இன்னும் இப்படியே போவாதீங்க இழுத்துக்கிட்டு. ஆமா, நீ ஏதோ வாட்ஸ்அப் குரூப் பார்த்தியான்னு கேட்டியே, என்ன? ஆமா தேவி, இந்த கவிதாவை பார்த்தோன்னா சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பத்தியா. உட்காரு. அது என்னன்னா, நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு மெசேஜ் வந்திருந்தது, ஒரு இன்விடேஷன். ஓ அதுவா? அது நானும் பார்த்தேன் பப்பு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏப்ல, நான் இன்னும் மெசேஜ் எல்லாம் எதுவும் பார்க்கவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க, நானும் சேர்ந்து சந்தோஷப்படுறேன். இப்படி அரையும் குறையுமா என் காதில் போடாதீங்க. அது நம்ம ஸ்கூல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டிங் வைக்கிறாங்களாம். அதனால படிச்சு முடிச்சுட்டு போன எல்லா பிள்ளைங்களுக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தெரியாதவங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அது வந்து மற்ற பிள்ளைங்க ஷேர் பண்ணி இப்போ நம்ம குரூப்புக்கும் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாமா? அட ஆமா, நல்ல விஷயம்தான். சே, நம்ம ஸ்கூல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷமாயிட்டு. ஸ்கூலில் பார்த்த மாதிரியும் இருக்கும், நம்ம கூட படித்த பிள்ளைங்க, நமக்கு எடுத்த டீச்சர்ஸு, இப்போ நிறைய புது டீச்சர்ஸ்லாம் வேறு வந்திருப்பாங்க. எல்லாரையும் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னைக்கு வச்சுருக்காங்க? அடுத்த வாரம் சனிக்கிழமை தேவி. எல்லாரும் போனால் நல்லா ஜாலியாக இருக்கும். போய் நம்ம ஸ்கூலை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். அதுக்கு எதுக்கு எல்லாரும்? நீ ஒத்தி போதாது? சரி, நீ ஒன்றும் சொல்லலோனையா. சரி தேவி, அப்போ நம்ம எல்லாரும் போகலாமா? ஆமாம், அப்போ எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம். சரி, அப்போ நான் போகும்போது மீனு வீட்லேயும் பத்து வீட்லேயும் போய் சொல்லிட்டு போயிடுறேன். பாப்பா என் பக்கத்து வீடு தானே, அவட்டையும் நானே சொல்லிடுறேன். நம்ம சனிக்கிழமை நல்லா ரெடியாகி போய் ஸ்கூலில் போகிறோம், அலப்பறைய கிளப்புறோம். என் வீட்டுக்கு வர போறியா? எதுக்கு பப்பு? அட பாபத்து, நல்ல வேலை பத்தும் வந்துட்டியா. எனக்கு வீட்டுக்கு வர வேலை மிச்சம். இங்கேயே எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிடலாம். பாப்பாவும் வந்துட்டா, உனக்கு அவ வீட்டுக்கு போற வேலையும் மிச்சம். பாப்பா உட்காருங்க 2 பேரும். உங்களுக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம் தேவி, இப்பதான் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வரோம்.
ஆமா, என்ன விஷயம் கவிதா, நீங்களும் இங்கே இருக்கிறீங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? அநேகமா எல்லாம் ஒரே காரணத்துக்கு தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல வந்ததுல இன்விடேஷன், அதை பார்த்து தான் எல்லாம் வந்தோம். யாரெல்லாம் எல்லாரும் போகலாமா எப்படின்னு கேட்கறதுக்காக வந்தோம். ஓ, நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். பாத்தியா நமக்குள்ள என்ன ஒரு ஒத்துமைன்னு. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாரம் ஸ்கூலுக்கு போகிறோம், சரியா? வந்தது வந்தீங்க, அப்படியே மீனுவையும் கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல. அவள் வீட்டுக்கு போனோம் பப்பு, அவள் வீட்டில் இல்லை, எங்கேயும் வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அவட்ட அப்புறமா ஃபோனில் சொல்லிக்கலாம், இல்லை நாங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் நேரில் பார்த்து சொல்லிடுறோம். ஆமாம் பத்து, வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தியா யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி எல்லாம் நான் வரேன் நீ வரேன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்கலாம் அடுத்த வாரம். அப்படியா? நான் அதெல்லாம் பார்க்கலையே. நான் இன்விடேஷன் மட்டும் பார்த்தேன். பார்த்துட்டு நேராக பாப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே அங்கேருந்து பப்பு வீட்டுக்கு போனேன், அவள் இல்லை. சரி, எப்படியும் உன் வீட்டில் இல்லை தேவி வீட்டில் தான் இருப்பான்னு தெரியும். அதான் தேவி வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லிட்டு போகலாம் உங்கள் வீட்டுக்குன்னு நினச்சேன். பார்த்தா எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆமாம், யாரெல்லாம் வராங்களா? நான் பார்த்தப்போ சத்யா, விஜி, மலர், விமலா இவங்கெல்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க நாங்கள்லாம் வந்துடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வேற யார் போட்டான்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறமா போட்டிருந்தாங்களே, அவள் நம்ம செல்வி, ரேவதி, சோனியா எல்லாம் வரான்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னது, செல்விலாம் வருவாளா? பின்ன ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டிங்னா படித்த எல்லாரும் தான் வருவாங்க. செல்வி வருவாளான்னு கேட்குற? அதுக்கு இல்லை,